இன்றைக்கி லஞ்சுக்கு பசங்க ஸ்கூலுக்கு வந்து சப்பாத்தி ரோல் தான் வந்து கேட்டிருந்தாங்க. அது உள்ளே வந்து ஸ்டஃபிங்க்கு வந்து பன்னீர் வச்சு சப்பாத்தி ரோல் வந்து பண்ணி கொடுத்துட்டேன். எனக்குமே ஓகே, மதியானத்துக்கு அதையே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் திரும்பவும் எனக்காக வந்து இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பவுலில் கொஞ்சம் தயிர், மிளகாத்தூள், மல்லி பவுடர், கஸ்தூரி மேத்தி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட பன்னீரையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற பன்னீர் கூடயே வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போனால் மட்டும் போதும். இப்போது சைடு பை சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தியுமே வந்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி பசங்களுக்கு சப்பாத்தி மாவு பிசையும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிசைஞ்சிருந்தேன். ஸோ அதிலே வந்து ஒரு சப்பாத்தியுமே வந்து போட்டுக்கிட்டே இந்த பக்கம் உள்ளே வைக்கக்கூடிய அந்த பன்னீர் மசாலாவுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் சப்பாத்தியில் எவ்வளோ மசாலா வேணுமோ வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் சாஸ், மயோனிஸ் இந்த மாதிரி வேணும்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சாஸ், மயோனிஸ்லாம் வந்து போட்டுட்டு ரோல் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் செம்ம டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.